மன்மதன் பார்த்தால் ரதி தெரியாது, ஆனால் ரதியிடம் இருந்து பார்த்தால் மன்மதன் தெரிவார். கோவிலின் முகப்பில் இருக்கும் யாழி எனும் மிருகத்தினுள் உருளையை உருட்ட முடியும், ஆனால் வெளியே உருவ முடியாது. வருடத்தில் 3 நாட்கள் சூரிய ஒளி சிவபெருமானின் மீது வாசல் வழியாக வந்துவிடும். இதுபோன்ற எண்ணிலடங்கா ஆச்சரியங்கள் கொண்டுள்ளதுதான் தாரமங்கலம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில். பண்டைய தமிழர்கள் தங்கள் வரலாற்றை இன்றளவுக்கும், ஏன் இனிவரும் காலங்களிலும் ஆச்சரியமூட்ட நமக்கு விட்டு சென்ற சில விஷயங்களில் முக்கியமானவை கோவில்கள்தான். நம் தமிழ்நாட்டில் கோவில்கள் ஆன்மீகத்தை மட்டுமல்ல, தமிழனின் அன்பையும் அழகையும் அறிவையும் அறிவியலையும் அளப்பரிய ஆச்சரியத்தை கொண்ட தொழில்நுட்பத்தையும் பறைசாற்றுகின்றன. பல கோவில்களைக் கண்டு தொல்லியல் துறையினரும் வெளிநாட்டினரும் பார்த்தவுடன் மெய்சிலிர்த்து போகிறார்கள். இந்த மெய்சிலிர்ப்பை தரும் நம் முன்னோர்களின் பெருமையை தெரிந்து கொள்வோம் வாருங்கள். ஒரு காலத்தில் கோவில்களை கட்டக்கூடிய ஸ்தபதிகள், வல்லுநர்கள் மன்னர்களிடம் ஒரு கோரிக்கையை வைப்பார்களாம். அதாவது, கோவிலின் வேலைப்பாடுகள் சிறப்பாக செய்யலாம், ஆனால் தாரமங்கலம், தாடிக்கொம்பு, பேரூர், பெரியமங்கலம் கோயில்கள் அளவுக்கு நுட்பமாக செய்ய இயலாது என்று சொல்லிவிடுவார்களாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு நுட்பமும் வேலைப்பாடுகளும் நிறைந்தவைதான் அந்த கோயில்கள். இப்படி நுட்பமும் வேலைப்பாடுகளும் நிறைந்த தாரமங்கலம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலை பற்றிதான் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சேலம் ரயில் நிலையத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகிய ஊர்தான் தாரமங்கலம். இந்த தாரமங்கலத்தில் தான் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் அமைய பெற்றுள்ளது. தாரமங்கலம் இந்த ஊரின் பெயர் காரணம் பலவிதமாக சொல்லப்படுகிறது. இந்த ஊரில் சிவபெருமானுக்கு தன் தங்கையான பார்வதியை திருமால் தாரை வார்த்து கொடுத்ததால் தான் தாரமங்கலம் என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த தாரை வார்க்கும் காட்சி மிக தத்ரூபமாக இத்திருக்கோவிலின் முகப்பில் சிலையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு காரணம், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தாரகன், தாரகபதி என பெயர்கள் உண்டு. இந்த கோவிலின் சன்னதிக்குள் வருடத்தில் 3 நாள் சூரிய சந்திர ஒளி வந்து படர்வதால் தாரமங்கலம் என பெயர் வந்ததாகவும் வரலாறு உண்டு. அதாவது மாசி மாதம் 9, 10, 11 ஆகிய தேதிகளில் மாலை நேரத்தில் சூரிய ஒளி நந்தி சிலையின் கொம்பு வழியே சிவலிங்கத்தின் மீது ஒரு 3ஆம் பிறை போல படர்கிறது. எத்தனை துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடும் இந்த காட்சி! கோவிலுக்குள் முன்பு நீண்ட வீதியும் இருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட மாலை நேரத்தில் சூரிய ஒளியினை தடைபடாது நேராக சிவபெருமானின் திருமேனியில் மீது வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட இந்த தேதியில் மட்டும் படர்வதை நினைத்து பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த காட்சியை நேரில் காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருடந்தோறும் கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு வருகின்றனர். கோவிலின் மேற்கு திசையில் உள்ள ராஜகோபுரம் 90 அடிக்கு ஓங்கி உயர்ந்து ஒரு அழகு தேர் போல காட்சியளிக்கிறது. இந்த கோபுரத்தை யானைகள், குதிரைகள் கட்டி இழுத்து வருவது போலவும், அதில் ஒரு பக்க சக்கரத்தில் அச்சு முறிந்தது போலவும் நுட்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த தேர் கோபுரமாக அங்கேயே நிற்பதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் நீண்ட மதிர் சுவர்களில் முதலைகள், மீன்கள், ஆமைகள் முதலிய கடல் வாழ் உயிரினங்கள் அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பரவசத்துடன் கோவிலுக்குள் நுழைந்தால் பிரகாரத்திற்கு முன் சித்தி விநாயகர் கோவில். முழுக்க 9 கருங்கற்களால் ஆன கோவில் அது. கீழிருந்து விமானம் வரை கருங்கல்லால் செதுக்கப்பட்ட அந்த அழகு கோவிலில் சித்தி விநாயகர் அருள்பாலிக்கிறார். கோவில் வேலைகள் நடந்து கொண்டிருந்த போது தலைமை சிற்பியின் மகன் தன் நண்பர்களோடு அந்த கோவிலை கட்டியதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அதனை தாண்டி உட்பிரகாரத்தின் வாயிலில் 6 தூண்களில் 2 யாளிகளுடன் 4 வீரர்கள் குதிரைகளுடன் மிருகத்தினுடன் போரிட்டு வருவது போல் அவ்வளவு தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் யாழியின் வாயினில் இருக்கும் உருளையை நம்மால் உருட்ட முடிகிறது, ஆனால் அதை வெளியே உருவ முடியாது. அந்த மண்டபத்தின் முகப்பு கூரை பகுதியில் குரங்குகள் அமர்ந்திருப்பது போலவும் அவை அதனதன் இயல்பான பாவங்களோடு அமர்ந்திருப்பதும் காண்போரை வியப்பில் ஆழ்த்துகிறது. கோவிலின் பிரதான பகுதியான மகா மண்டபத்தில் அவ்வளவு நுட்பமான சிலை வேலைப்பாடுகள் நிறைந்த எண்ணிலடங்கா தூண்கள் இருக்கின்றன. மண்டபத்தின் மேற்கூரையில் ஒரே சதுரக்கல்லில் ஒரு தத்ரூபமான தாமரை பூ செதுக்கப்பட்டுள்ளது. அந்த தாமரையின் ஒவ்வொரு இதழ்களையும் கிளிகள் வரிசையாக அமர்ந்து கொத்துவது போல எழில் கொஞ்சுகிறது. அதன் அருகில் ஒரு துவாரத்தின் வழியே ஒரு நீண்ட கொம்பு கொண்டு
சுழற்றும் பொழுது தாமரை இதழ்கள் விரிந்து கிளிகள் உள்ளிருந்து வெளியே வந்து கொத்துவது போல இயங்குகிறது. எத்துணை சாதுரியமான நுட்பம்! இதனோடு கருங்கல்லில் ஆன சங்கிலிகள் தொங்குகின்றன. இரும்பினால் உலோகத்தினால் ஆன சங்கிலிகளை நாம் கண்டிருப்போம். ஆனால் தாரமங்கலம் ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் கற்களிலால் ஆன சங்கிலிகள் மதில்களில் அதிகமாக காணப்படுகிறது. மகா மண்டபத்தின் சுவர்களில் உள்ள தூண்களில் பல்வேறு வரலாறுகள், புராண கதைகள் நமக்கு எளிய வகையில் புரியும் வண்ணமும் அதே சமயத்தில் ஆச்சரியமூட்டும் வகையிலும் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வாலி சுக்ரீவர் சண்டையும் ராமர் வாலியை அம்பெய்தும் காட்சியும் காணலாம். வாலி இருக்கும் துன்பக்கம் நின்று பார்த்தால் ராமர் உருவம் தெரியாது. ஆனால் ராமர் சிலை பக்கம் வந்து பார்த்தால் வாலியின் உருவம் தெரியும். அப்படி மறைந்து நின்று ராமர் போர் புரிந்ததாக புராண காட்சி அந்த தூணில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மற்றும் ஒரு ஆச்சரியம், மன்மதன் ரதி சிலைகள். மன்மதன் கிளிமேல் அமர்ந்து மலரம்பை ரதியை நோக்கி தொடுக்கும் பாவனையில் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதில் அதிசயம் என்னவென்றால், மன்மதன் சிற்பத்தில் பக்கம் இருந்து பார்த்தால் ரதியின் முகம் தெரியாது. ஆனால் ரதியின் சிற்பத்தில் இருந்து பார்த்தால் மன்மதனை காண முடியும். அப்பப்பா, என்னென்ன ஆச்சரியங்கள்! மற்றும் ஒரு தூணில் ஒரு பெரும் கதை நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அதில் சிவபெருமானும் பார்வதியும் செல்லும் வழியில் நீரின்றி வறட்சியாக ஒரு இடம் இருந்துள்ளது. உடனே பார்வதி தேவி அந்த இடத்தில் நீர் பெருக வேண்டினார். சிவபெருமான் தன் சடையில் மறைத்து வைத்திருந்த கங்கையை சிறிது பொழிகிறார். நீரும் பெருகுகிறது. கங்கையான பெண்ணை தனக்கு தெரியாமல் தலையில் மறைத்து வைத்திருப்பது கண்டு பார்வதி தேவி கோபம் கொள்கிறார். சிவபெருமான் அவரை சாந்தம் கொள்ள செய்கிறார். மேலிருந்து கீழே விழும் வெள்ளத்தை எதிர்த்து மீன்கள் செல்கின்றன. அப்படி அத்துணை காட்சிகளையும் சிவசக்தி ஆரோகணம், சிவசக்தி கோபம், சிவசக்தி சாந்தம் என அவ்வளவு அற்புதமாக கலை அம்சத்துடன் சிலை வடிவமைத்துள்ளனர். இவை போன்று பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர், ஜெயமுனிவர், ஹயகிரீவர் இவர்களுடைய திருவுருவ சிலைகளும், ஊர்த்தவ தாண்டமூர்த்தி சிலையும், அதற்கு பக்கத்து தூணில் எல்லாமல்ல சித்தர் கல் யானைக்கு கரும்பு கொடுப்பது போலவும் செதுக்கியுள்ளனர். இப்படி எண்ணிலடங்கா அதிசயத்தை தன்னில் வைத்துள்ளதுதான் தாரமங்கலம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில். இப்படிப்பட்ட அருமை வாய்ந்த கோவிலை 3 தலைமுறையாக கட்டியிருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றனர். அதற்கு சாட்சியாக கோவிலின் முகப்பில் 3 விநாயகர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த கோவிலை முதலில் கட்டத் துவங்கியவர் மும்மடி கெட்டி என்பவர்தான். அவரைத் தொடர்ந்து சியாளன் என்பவரும் பின் வணங்காமுடி என்பவரும் கட்டி முடித்தார் என கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. நாம் முன்பே கூறியது போல தமிழன் தன் அன்பையும் அழகையும் அறிவையும் ஆச்சரியமூட்டும் தொழில்நுட்பத்தையும் ஆன்மீகத்தின் வழியே நமக்கு காலம் கடந்தும் உணர்த்தி வருகிறார்கள். ஒவ்வொரு கோவிலும் தனிப்பெரும் வரலாறு கொண்டுதான் ஓங்கி உயர்ந்து நிற்கின்றன. இன்னும்